திருமூல நாயனார் பக்குவமில்லாத மனிதர்கள் ஒரு செயலை செய்கிறாங்கன்னா அவங்களுடைய மனசு, சொல், செயல் எல்லாம் ஒன்றா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவங்க எந்த செயல் செய்தாலும் அது அரைகுறையாகவும் கோளாறாகவும் தான் இருக்கும், முழுமை பெறாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா மகான்களும் சொல்கிறாங்க, திருமூலரும் அதைத்தான் சொல்கிறாரு. ஒரு பாடல் அதை பார்க்கலாம். வாய் ஒன்று சொல்லி மனம் ஒன்று சிந்தித்து நீ ஒன்று சொல்லல் உறுதி நெடுந்தகாய், நீ என்று இங்கு உன்னை தெளிவன் தெளிந்த பின் பேய் என்று இங்கு என்னை பிறர் தெளியாரே. உறுதியுடைய பெருந்தன்மை உடைய ஓ ஆன்மாவே, வாய் ஏதோ ஒன்று சொல்லுது, அது பாட்டுக்கு அது சொல்லிகிட்ருக்கு. மனசு இன்னொன்று நினச்சிட்ருக்கு. நீ என்னடான்னா வேறு ஏதோ ஒரு செயலை செய்கிற. உன்னுடைய சரீரம் ஒரு செயலை செய்யுது, மனசு ஒன்றை சிந்திக்குது, வாய் ஆனால் இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாமல் ஒன்றை பேசுது. இந்த மாதிரி இருந்தால் அந்த செயல் எதுலேயுமே முழுமை பெறாது. முக்கரண தூய்மையுடன் இருந்தால் நீ சிவாக்கினியை பெறலாம். சாதாரண சின்ன சின்ன செயலுக்கே நம்ம ஒன்றை பேசிட்டு ஒன்றை செய்கிறப்ப அந்த வேலை சுத்தமாக இருக்காது. அப்போ இது மிக முக்கியமான நம்முடைய இம்மை மறுமை எல்லா நலன்களுக்கும் சேர்ந்தது. பிறவி துன்பத்திலிருந்து அருந்து முத்திப்பேர் அடைய வேண்டிய இடம். அங்கே இறைவனை வணங்கும் பொழுது முக்கரண சுத்தம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தால் நீ சிவாகினியை பெறலாம். அப்படி இல்லைன்னா சொல்ல வேண்டாம், அவ்வளவுதான். அப்படி நீ சிவாகினியை பெறும்பொழுது நான் சொன்ன இந்த வார்த்தையை என்னை பார்த்து நீ பித்தன்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் சொன்னது உண்மைன்னு உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறார். இது எல்லா மகான்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு செயலை செய்கிறப்போ அந்த நம்முடைய முக்கரணங்களும் மனம், சொல், செயல் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் அமையணும். அது நேர்மையாகவும் இருக்கும், தூய்மையாகவும் இருக்கும், முழுமை பெறும். அந்த செயல் செய்யக்கூடிய செயல் சிறப்பானதாக இருக்கும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். அந்த செயலை செய்கிறதுக்குரிய அந்த திண்மைன்றது எல்லாம் ஒன்றா இருக்கிற போது தான் அமையும். நம்ம ஏதாவது எதுலேயுமே ஒரு பற்று இல்லாமல், பொறுப்பு இல்லாமல், அக்கறை இல்லாமல், முழு திட்டமிடல் இல்லாமல் பேசுகிற போது தான் வாய் ஒன்று சொல்லும், கை ஒன்று செய்யும். இது ரெண்டுக்கும் தொடர்பு இல்லாமல் மனசு எதையோ பற்றி சிந்திக்கும். அப்படி செய்யாதீங்க. எந்த செயலுமே முழுமை பெறாது. சாதாரண ஒரு சின்ன கல்வியிலேருந்து சாதாரண ஒரு சமையல்